ஹாய்! இன்னைக்கு நான் மார்னிங் லஞ்சுக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்கூலுக்கு என்னோட டியூட்டிக்கு என்ன செஞ்சேங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நாம் கத்திரிக்காய் வறுவல் பார்த்துடலாம். நான் ஒரு 6, 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி. வெங்காயம், தக்காளி ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயில் 6, 7 கத்திரிக்காயில் ஒரு 2 கத்திரிக்காய் பூச்சி இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். வெங்காயமும் தக்காளியும் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து செய்யலை, அந்த மாதிரி செய்யலை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் பூச்சாக இருக்குது. பார்க்க வெளியில் நல்லாயிருக்கு, உள்ள நிறைய பூச்சி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு தான் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் செய்ய போகிறேன். இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, இட்லி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். எண்ணெய் ஊற்றி மசாலா பொடி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா சுருளை வதங்கினா தான் இந்த கத்திரிக்காய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நடுப்புறவே கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா வதங்கணும். இந்த ஸ்மெல்லு நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் நல்லா கொஞ்சம் வதங்கணும், கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி நான் வீட்டில் அரைச்சி வச்சது தான் போடுறேன். நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது 2 பேருக்குள்ளே தான் நான் செய்கிறது, கத்திரிக்காய் வறுவல். இப்போ தண்ணி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். அது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருச்சு, கலரும் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணி வற்றிருச்சுன்னு இடத்துல இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் வறுவல். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காரமே இருக்காது. கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம், பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தது முளைக்கட்டின பச்சை பட்டாணி ரைஸு சாதம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி பேக் பண்ணி கொடுத்தேன் லஞ்சு. ஸ்ப்ரவுட் பண்ண பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு மூடி குக்கரில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் தான் நான் வைக்கிறேன். கரெக்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸ், 5லேருந்து 7 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா வெந்துடும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா குழஞ்சிரும், தோல் தனித்தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. போதும், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். தோலும் பிரியலை, அப்படியே இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்து அடுப்பில் ஒரு பேனை வச்சு எண்ணெய் சட்டியில் குக்கிங் ஆயில் 1 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூன் இது ஊற்றிக்கிறேன். டேரெக்டாக இதில் பட்டாணி ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நறுக்கி போட்டுக்கலாம்.
கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சும் செய்யலாம், இல்லைனா பட்டை கிராம்பு தாளிச்சும் செய்யலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. இதெல்லாம் போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக பட்டாணியை போட்டு அது ஆல்ரெடி வெந்தது தான். ஸோ ஒரு 2 கிண்டி கிண்டிட்டு ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு கிண்டிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அவ்வளோதான். இது 2 தான் ஆட் பண்ண போகிறேன். உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டாணி ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அடுத்து ரைஸ் ஆட் பண்ணுற அளவுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். 2யும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். ஏன்னா நம்ம நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றல, அளவாக தான் ஊற்றிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ரைஸ் ஆட் பண்ணணும். அரிசி ஆட் பண்ணும்போது நெய்யும் உப்பும் சேர்த்துக்கணும். ஏற்கனவே போட்டுப்போம். இப்போ திரும்பி கொஞ்சம் அந்த அரிசிக்கு ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சாதத்துக்கு ஏற்ற அளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் ஆற வச்சு ஆட் பண்ணால் தான் சாதம் குழையாது. இல்லைனா சூடோடு போட்டிங்கன்னா அப்படியே குழஞ்சிரும், பொங்கல் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஆற வச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் இதில் உப்பும் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஓரத்துலேருந்தே கிண்டி விடணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்குலாம் டெஃபினட்டாக பிடிக்கும். ஏன்னா காரம் இல்லாதது. பட்டாணி வந்து ப்ரோட்டீன் ரிச்சு, முட்டைக்கு ஈக்குவல். ரைஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வச்சு கொடுத்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ஆம்லேட், 2 பசங்களுக்கும் ஆளுக்கு ஒரு ஆம்லேட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொடி தோசை, பசங்களுக்கு பொடி தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்தேன். பசங்களுக்கு ஆப்பிள், எப்பொழுதுமே ஆப்பிள் தோல் சீவி தான் கொடுப்பேன். ஏன்னா அதில் தோலில் வேக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு தோலோடு சாப்பிட்டா செரிக்காது. பசங்களுக்கு ஸ்கூல் டைமில் தோலோடு கொடுத்தா கொஞ்சம் செரிக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும். எனக்கு பேரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 நாவப்பழம். இது எனக்குள்ள ஃப்ரூட்ஸு. 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேறு என்ன சமைக்கலான்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.